ஜிஇஆர்டி ஆர் ஈசோஃபேஜல் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க எம்டி ஸ்டமக்கில் அவாய்ட் பண்ண வேண்டிய சில முக்கியமான ஃபுட் ஐட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது தி பெஸ்ட். பட் நான் ரொம்ப அடிக்டாக இருக்கேன், என்னால் மார்னிங் டீ காஃபி இல்லாமல் என்னோட டேவை ரன் பண்ணவே முடியாது அப்படின்னா டீ காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நடுவில் லாங் கேப் இல்லாமல் ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னால் கன்சியூம் பண்ணுறது அட்வைசபிள். செகண்ட் விஷயம், இட்லி தோசை தாராளமாக சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் அதுக்கு கூட கார சட்னி புளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க அவாய்ட் பண்ணி ஆகும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம், எண்ணெயில பண்ற பிரேக்ஃபாஸ்ட் பதார்த்தம் லைக் மெதுவடை, பஜ்ஜி, போண்டா, பூரி, பொங்கல் கண்டிப்பா சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நாலாவதா பாத்தீங்கன்னா சிலருக்கு மார்னிங்கே சாதம் சாப்பிடுற ஹேபிட் இருக்கும். அப்படி சாப்பிடுறது தப்பு கிடையாது. பட் சாதம் சாப்பிடுறது புளி சாதமோ லெமன் சாதமோ ஆர் புளி குழம்பு ஊத்தியோ இல்ல வத்த குழம்பு ஊத்தி சாப்பிடுறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி சிட்ரஸ் பேஸ்டு ஃப்ரூட்ஸோ சிட்ரஸ் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எம்டி ஸ்டமக்கில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் மட்டும் இருக்கவே இருக்காது.